வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீவித்யா. இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது திரு சுஜாதா அவர்களின் சிறுநாவல்களின் வரிசையில் மேற்கே ஒரு குற்றம் பகுதி 3. விளம்பரம் வந்த மறுநாள் மாலையே கணேஷுக்கு அந்த டெலிஃபோன் வந்தது. கோர்ட்டில் இருந்து திரும்பி வந்ததும் முகம் கழுவிவிட்டு காலையில் விட்டு வைத்திருந்த குறுக்கெழுத்து சதுரங்களில் ஆழ்ந்திருந்த போது டெலிஃபோன் வந்தது. வசந்த் இல்லை. கணேஷ் எடுத்தான். கணேஷ் ஸ்பீக்கிங். நீதான் விளம்பரம் கொடுத்ததா? ஆழமான ஆண்குரல். குரலுக்கு 45 வயது இருக்கலாமோ? ஆமா, நான் தான். கணேஷின் கைகள் சற்று நடுங்கின. உனக்கு என்ன தெரியும்? அதட்டல். எல்லாமே தெரியும். எல்லாமே சொல்லிட்டா தீபா. சற்று நேரம் மௌனம். என்ன செய்ய போற? அலட்சியம். அதை நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? எங்க போய் தொலைஞ்சா இந்த வசந்த்? சம்பாஷணையை இழுக்க வேண்டும். உடனே மற்றொரு டெலிஃபோனுக்கு சென்று இந்த இந்தியாவில் அது அவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமா? டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது அதிகாரிக்கு லெட்டர் எழுதி அனுமதி கேட்டு, இதை பார் கணேஷ், அந்த பொண்ணுக்கு ஆன கதி உனக்கும் ஆகக்கூடாதல்ல? மிரட்டல். ஆகாது. பணம் வேணுமா? வியாபாரம் பேசுறியா? பேசலாம். வரியா? வரேன். எங்க வரணும்? மறுபடி மௌனம். கணேஷ் காதில் டெலிஃபோனை அழுத்திக் கொண்டு பின்னணி சப்தங்கள் ஏதாவது கேட்கிறதா என்று கவனித்தான். மௌனம்தான். டெலிஃபோன் மறுபடி உயிர் பெற்று அந்த குரல், சரி, ஏற்பாடு பண்றேன் என்றது. எப்படி என்றான். பதில் இல்லை. தொடர்பு அருந்து விர்தான் கேட்டது. கணேஷ் சற்று நேரம் அந்த டெலிஃபோனை வெற்று பார்வை பார்த்தான். திரும்ப வைத்தான். மறுபடி டெலிஃபோன் வருமா? வரவில்லை. வசந்த் வந்தான். சரியான சமயத்தில் எங்கடா ஒழிஞ்ச நீ? ஏன் பாஸ், என்னாச்சு? டெலிஃபோன் வந்தது. அந்த ஆள் என்னை கான்டாக்ட் பண்ணிட்டான். ஓ கிரேட். என்ன சொன்னான்? வியாபாரம் பேசுறியான்னு கேட்டான். வர சொன்னான். எங்க? அது சொல்லல. சின்ன சின்ன வாக்கியங்களா ஒருத்தன் பேசினான். குரல் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு கர்ச்சீப் வழியா பேசுறான்னு தோணித்து. வினோதமான குரல். அவன் பேசினதில் முக்கியமான விஷயம், அவன் என்னை ஒரு தடவை பயமுறுத்தினது. அந்த பொண்ணுக்கு ஆன கதி உனக்கும் ஆகக்கூடாதல்ல என்றது. அந்த விபத்து இவங்க நிகழ்த்தினது தான். கொஞ்சம் அபாயகரமாக போய்கிட்டு இருக்கே. பயப்படுறியா? பயம்னு இல்லை. போலீஸுக்கு நாம் எப்போ சொல்ல போகிறோம்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போலீஸுக்கு இப்போ நாம் என்ன சொல்ல முடியும்? கேஸை அவங்கக்கிட்ட விட்டுடலாமே. விடலாம். எனக்கு என்னவோ இன்னும் கொஞ்சம் இதை சோலோவாக வாசிக்கலாம்னு தோணுது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகிற போது சட்டுன்னு ராஜேந்திரனுக்கு டெலிஃபோன் செய்திடலாம். இது வரைக்கும் ஒன்றுமே முக்கியமாக நிகழலையே. ஏதோ ஒரு அசரீரி பேசித்து. அதில் ஒன்றும் அபாயம் இல்லையே. வேற என்ன கேட்டது அசரீரி? உனக்கு என்ன தெரியும்னு கேட்டான். எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு பணம் வேணுமான்னா பேசலான்னு வரேன்னா விட்டுட்டான். மறுபடி கால் வருமா? வரணும். வரவில்லை. 1 மணி நேரம் காத்திருந்தார்கள். டெலிஃபோன் மௌனமாகவே இருந்தது. புரியவில்லையே. ஒருவேளை வேறு விதமாக தொடர்பு கொள்வார்களோ? யோசிச்சு பாரு வசந்த். அவங்க இன்ன இடத்துக்கு வான்னு செய்தி கொடுப்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா போகிற இடத்துக்கு போலீஸ்கிட்ட சொல்லி நம்ம ஃபாலோ பண்ண நாம் ஏற்பாடு செய்திடலாம் இல்லையா? இது ஒரு தேர்ந்து கோஷ்டின்னு நினைக்கிறேன். எப்படி நம்மோட தொடர்பு கொள்ள போறாங்கன்னு முன்னாலேயே சொல்ல மாட்டாங்க. சட்டுன்னு ஏதாவது நிகழும்னு நினைக்கிறேன். வசந்த், ஒரு விஷயம். என்ன பாஸ்? இந்த விவகாரத்தை நாம் இந்த இடத்துலையே நிறுத்திட்டு கை கழுவிடலாம். அல்லது இந்த அபாயகரமான விளையாட்டை தொடர்ந்து விளையாடி பார்க்கலாம். என்ன சொல்ற? பார்த்துடலாம் பாஸ். நீங்க பக்கத்தில் இருந்தால் எனக்கு பயமே இல்லை. என்ன ஆயிடும்? தாட்ஸ் த ஸ்பிரிட். துப்பாக்கி ஏதாவது வேணுமா? தேவையில்லை, இது போதும் என்று நெற்றியில் தொட்டு காட்டினான். இரவு 8 மணி சுமாருக்கு அவர்கள் இருவரும் அலுவலகத்தை விட்டு நடந்து சாப்பிடச் சென்றார்கள். இனி டெலிஃபோன் வராது. சந்தில் இருட்டில் நடந்தார்கள். ஒரு சைக்கிள் ரிக்ஷா சமீபத்தில் மோட்டர் பொருத்தப்பட்டு சர் என்று சென்று கொண்டிருந்தது. ஒரு சிறுவன் ஒரு தீபாவளி வெடியை பற்ற வைத்துவிட்டு அதன் திரி உள்ளே வரை பொறி பொறியாக பேசிவிட்டு கம் என்று இருக்க அந்த சஸ்பென்ஸில் அருகில் போகலாமா என்று உதறிக்கொண்டிருந்தான். ஒரு சிறிய டெலிவரி வேன் நின்று கொண்டிருந்தது. சார்,
கொஞ்சம் இந்த பெட்டியை பிடிக்கிறீங்களா என்று அருகில் நின்ற ஒரு ஆள் வேண்டிக் கொண்டான். அந்த வண்டியின் பின்புறத்தில் இருந்த பெட்டியை நகர்த்த முடியாமல் அவன் திணறிக் கொண்டிருந்தான். வசந்த் பக்கவாட்டில் ஏறிக்கொண்டு உதவி செய்தான். கணேஷ் வெளியே நின்று கொண்டிருக்க சடுதியில் அது நிகழ்ந்தது. திடுதிப்பென்று கணேஷ் அந்த வண்டிக்குள் உந்தி தள்ளப்பட்டான். ஏறக்குறைய திணிக்கப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். படக்கென்று கதவுகள் மூடப்பட்டன. அந்த வண்டி புறப்பட்டது. உள்ளே இருட்டாக இருந்தது. முழுவதும் ஜன்னல் இல்லாமல் மூடப்பட்ட வண்டி அது. கணேஷ், மை காட் வசந்த் என்று கத்தினான். இங்க இருக்கும் பாஸ் என்று அலறினான் வசந்த். வண்டி வேகம் பிடித்தது, திரும்பியது. கணேஷ் பெட்டியின் மேல் மோதிக்கொள்ள முழங்கால் வலித்தது. ஓ மை காட், ஆப்டுக்கிட்டோம். கணேஷ் அந்த கதவை ஓங்கி தட்டினான். நல்ல வலிமையான கதவு, கை வலித்தது. முட் முட் என்று அடக்கித்தான் சப்தம் கேட்டது. வசந்த் சிகரெட் லைட்டரை பற்ற வைத்தான். வண்டி ஆடி ஆடி சென்றது. முழுவதும் சீல் போட்டார் போல் மூடின வண்டி. வசந்த் டிரைவர் பக்க பகுதியில் ஓங்கி குத்தினான். சுமார் வசந்த், டபுள் ஷெல்ட் போட்ட வண்டி, அந்த பக்கம் கேட்க கூட கேட்காது. மாட்டிக்கிட்டோம் பாஸ், என்ன செய்யறது? பேசாம உட்காந்து சவாரி பண்ணு, ஒன்னும் செய்ய முடியாது. எக்கச்சக்கமா கொன்னுகின்னு போட்டுருவாங்களோ. இத பார், அவங்க 2 பேர், நாம 2 பேர். இப்போதைக்கு வண்டி மூடி கிடக்கு. கணேஷ் தன் கடிகாரத்தில் மணி பார்த்தான். 8:05. அணைச்சிடு லைட்ர. கொஞ்சம் கவனி. இடது பக்கம் முதல்ல திரும்பித்து, மறுபடி இன்னொரு இடப்பக்கம். அப்படின்னா பாரிஸ் கார்னர் பக்கம் போய்கிட்டு இருக்கு. மறுபடி திரும்புறான். பாருங்க, யூட்டர்ன் எடுக்கிறான். இல்ல, ரைட்ல திரும்புறான். மறுபடி திரும்பி நின்று ரிவர்ஸ் வாங்கி திரும்பி. சற்று நேரத்தில் அவர்களுக்கு திசை புரியாமல் குழப்பமாகிவிட்டது. வேணுனுட்டே 2-3 சுத்து சுத்தி இருக்கான். வண்டி அப்போது மிக வேகமாக சென்று கொண்டிருந்தது. பஸ் ஒன்று கடக்கும் சப்தம் கேட்டது. அந்த இருட்டில் தூர பரிமாணங்கள் வேறு வடிவம் பெற்றன. வசந்த், லைட்டரை போடு. கணேஷ் தன் பையில் இருந்த பர்ஸை எடுத்து அதனுள் இருந்த 10 ரூபாய் நோட்டுகளை பார்த்து கொண்டான். மத்தியானம் பேங்கிலிருந்து எடுத்த பணம் 300 ரூபாய் அப்படியே இருந்தது. என்ன பாஸ், பணத்தை எண்றீங்க? எண்ணல, பார்க்குறேன். எங்கேயோ அழைச்சிட்டு போறாங்க. அப்பா, கண்டுபிடிச்சிட்டியே. வண்டியோட அப்படியே எங்கேயாவது உருட்டி விட்டுருவாங்களா? மற்றொரு சாலை விபத்தா? முழங்காலை கட்டிக்கொண்டு தலையை உள்ளே விட்டுக்கிட்டு கம்முன்னு உட்காரு. உருட்டி விட்டா தப்பிக்க அதான் ஒரே சான்ஸ். என்ன வினோதமான அனுபவம் இது. தன்னை வண்டிக்குள் தள்ளியவன் முகத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றான். 1 செகண்ட் தான் பார்த்திருப்பான். மீசை வைத்திருந்தானா என்ன? கட்டுப்பாடுள்ள கும்பல் என்று தெரிகிறது. நாங்கள் வெளிவர காத்திருந்தார்கள். வண்டி திறந்து தனி இடத்தில் காத்திருந்தார்கள். கோழி குஞ்சை அமுக்குவது போல் அமுக். எங்கே எடுத்துச் செல்கிறார்கள்? 2-3 சட் சட் என்ற திருப்பங்களுக்கு பின் வண்டி நின்றது. வெளியே டிரைவர் பக்கத்து கதவு திறந்து மூடும் சப்தம் கேட்டது. அப்புறம் இடப்பக்கத்து கதவும் அப்படியே கேட்டது. மௌனம். அப்புறம் பின்பக்கத்து கதவு திறக்கப்படும் சப்தம். அப்புறம் சில காலடிகள் கேட்டன. மௌனமாக இருந்தது. கணேஷ், வெளியில வா என்ற குரல் கேட்க கணேஷ் கதவை தள்ளி பார்த்தான். திறந்து கொண்டது. வெளிச்ச விளிம்பில் மணி பார்த்தான். 9:10. வசந்த், நான் இறங்குறேன், ஜாகிரத. எந்த நிமிஷமும் என்னை யாராவது தாக்கினாலும் நீ கொஞ்சம் தயங்கியே வா. கணேஷ் வெளியே வந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. தனியான இடம். மேலே ஒற்றை பல்பு தொங்க அது ஒரு அகலமான ஹேங்கர் போல இருந்தது. வண்டி உள்ளேயே வந்திருந்தது. எதிரே பெரிய தகர கதவு மூடியிருந்தது. மேலே பார்த்தான். ஆஸ்பெஸ்டாஸ் 100க்கு 150 அடி இருக்கும். மூலையில் கள்ளிப்பெட்டிகள், ஒரு கயிறு. இடது பக்கம் ஒரு மரப்பெட்டி தெரிந்து மெசனைன் போல் இருந்த ஒரு அறைக்கு சென்றது. அந்த அறை முழுவதும் கண்ணாடி அமைக்கப்பட்டு உள்பக்கம் திரைகள் மறைந்திருந்தன. வசந்த், வெளியில வா. வசந்த் கணேஷுடன் சேர்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். பெரிய ஷெட், ஒருத்தரையும் காணமே என்றான். ஹலோ 1 2 3, யூ ஹியர் என்றான் கணேஷ். முன்னால வாங்க என்றது குரல். டெலிஃபோனில் கேட்ட அதே குரல். சுற்றியும் பார்த்தார்கள். ஒருவரும் இல்லை. என்ன பார்க்குறீங்க? நான் மேலே இருக்கேன். மேலே பார்த்தான். அந்த கண்ணாடி அறைதான் தெரிந்தது.
கனமான திரைகள் உள்ளிருப்பவரை மறைத்தன. அவர்கள் நடந்தார்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பகுதியை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.